காலச்சக்கரம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம். சக்கரம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 இன் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்திற்கும் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அறிவழகன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சக்திவேல் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ராமநாதன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஐயம்பேட்டை ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனித தத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதியந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். ஐயா, இந்த காலை சக்கரம் நாளை நமதே என்ற இந்த நிகழ்ச்சியின் இந்த நிகழ்ச்சியை நமக்கு அளித்த டிஜி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஐயா டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஐயா டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் காலை சக்கரம் ஐயா ரொட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும் மற்றும் இன்றைய நிகழ்ச்சியில் அக்குப்பஞ்சர் மருத்துவர் இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும், ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும் எங்களது பாபநாசம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். நிகழ்ச்சி துவங்குகிறது. நன்றி 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 நன்றி. இன்றைய இனிமையான காலை பொழுதில் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்த்துரை வழங்கி ரோட்டரி இறைவனுக்கும் வாசித்து சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் ரோட்டரி சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா மியூட்ல இருக்கு, அட்மிட் பண்ணீங்க. கேக்குது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி கண்டு, தெளிவு குருவின் திருநாமம் செக்கல்,
தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை வச்சுக்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் மூச்சு காற்றின் மீது வைத்து நன்றாக மூச்செடுத்து எடுத்து நன்றாக உச்சரிக்கிறோம். சின்மய முத்திரை எழுத்து. ஆதி முத்திரை வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததை வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததை வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. நன்றி. கால்களை நம்ம நேரா நிற்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கிடுங்க. அப்படியே கால்களை வட்டமஸ்திரம் 1 2 3 4 5 அப்படியே ஆப்போசிட் ஹஸ்துங்க. 1 2 3 4 5. அடுத்து ரைட் லெக் மடக்கி நிற்கிறோம். left leg 2 3 right leg 4 left leg. நேரா வச்சுட்டு நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடணும். நன்றாக மூச்சு விடணும். முதல் ஆசனமாக தாடாசனம். கைகளை நேரம் கொண்டு வந்து கையை பிரிக்கிறோம். கையை கொடுக்கிறோம். கைகளை திருக்கிறோம். 3 கைகளை நல்லா உயர்த்தி கால் விரல்களால நல்லா பேலன்ஸ் பண்ணி நிற்கணும். குதிக்கால் மேல நிற்கணும். நல்லா எவ்வளவு வெயிட்டா போட முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 4 5 6
நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்து நாம செய்யக்கூடிய முக்கியமான 7 ஆசனங்கள். மல ஆசனம். கால்கள் நல்லா வச்சுக்கிறோம். காலை வி ஷேப்ல நல்லா கால் பாதம் வந்து திரும்பி இருக்கிற மாதிரி வச்சுக்கோம். மூச்சு விட்டுட்டே கைகளை மேல பண்ணுவாங்க. வணக்கம் முடிச்சுக்கோங்க. முழங்கால மடக்கிக்கிட்டே எவ்வளவு தூரம் நீங்க கீழே போக முடியுமோ அந்த அளவுக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு போடுறோம். இந்த ஆசனம் ஒரு தடவைக்கு ஒரு 3 தடவை நம்ம செய்யும் போது நம்முடைய மூட்டுக்கள் நல்லா வலிமையடையும், மலச்சிக்கல் தீரும். அடுத்து திரிகோணாசனம். முதல் நிலை, 2வது நிலை கைகளை நிர்ணயிக்கிறோம். 3வது நிலை நம்ம ரைட் ஹேண்ட் ரைட் லெக் டச் பண்ணணும். நம்முடைய பார்வை இடது கையை பார்த்த மாதிரி மேல பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மெதுவா கைகளை கீழே இருக்கிறோம். நன்றாக முடிச்சுட்டு இப்போ இடது காலை டச் பண்றோம். பார்வை ரைட் ஹேண்ட்ல மேல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. காலை சேர்த்து வச்சுக்கோங்க. அமர்ந்த நிலைக்கு வந்துடும். நம்ம திரிகோணாசனம் செய்யறதுனால நம்முடைய கால்கள் நல்லா வலிமையடையும், மூலாதாரம். அடுத்து சுவாதிராக சக்கரங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலை பெறக்கூடிய பயிற்சி திரிகோணாசனம். அடுத்து மணிபூரக சக்கரம், படகாசனம். ஸ்ட்ரெயிட்டா படுத்துறோம். நன்றாக கைகளை தரையில நல்லா அழுத்தமா வச்சுட்டு நல்லா முடிச்சுட்டு விடுங்க. இப்போ தலையை கை இரண்டையும் நல்லா மேல உடலை நல்லா பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நீண்ட மூச்சு விடுங்க.
அடுத்து ஒட்டகாசனம். ஒட்டி போட்டு போடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. முதல் நிலை. இரண்டாவது நிலை. நல்லா உடம்பு பின்னாடி வளைச்சு ரைட் ஹேண்ட் கொண்டு வந்து ரைட் கால் குதிக்கால் பிடிச்சு தலை நல்லா பின்னாடி கொண்டு போயிடணும். அப்படியே லெஃப்ட் காலே பிடிச்சிட்டோம். நல்லா இடுப்பு வளைச்சு 10 செகண்ட் அப்படியே இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும். நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுறோம். ஒட்டகாசனம் செய்யறதுனால நம்முடைய நுரையீரல் நல்லா வேலை செய்யும். இதயம் நுரையீரலுக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடிய பயிற்சி மச்சாசனம். அநாதக சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரங்களுக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடியது. அடுத்து மச்சாசனம். கால ஸ்ட்ரெயிட்டா நிற்கிறோம். நல்லா உச்சந்தலைய தரையில படுபடி வச்சுக்கிறோம். ஜஸ்ட் ஷோல்டர் வந்து மேல வரணும். இந்த உடம்பை இப்படி கீழே வச்சு நல்லா பேலன்ஸ் பண்ணி நிறுத்தி 1 2 3 4 5 6 7 8 9 10 போயிட்டு நன்றாக முடிச்சுக்கணும். முடிச்சுக்கிடுங்க. அப்படியே அமர்ந்து நிற்கணுங்க. தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைக்கு நல்லா ஆற்றலை தரக்கூடியது. விசுத்தி என்று சொல்லக்கூடிய இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கு நல்ல ஆற்றலை தரும். அடுத்து முயலாசனம். முட்டி போட்டு கொண்டுகிறோம். வஜ்ராசன நிலையில் அமர்ந்து மெதுவாக கையில் உயர்த்தி மூச்சு எடுக்கிறோம். மூச்சு விட்டுட்டே கீழே போய் கை வச்சு நெற்றி போட்டு தரையில் தச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் அப்படியே மூச்சு நன்றாக மூச்சு கொள்ளும். இந்த நெற்றி பொட்டில் இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடியது. நம்முடைய பார்வை வந்து நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும். கண்கள், காது, மூக்கு, பிட்யூட்டரி சுரப்பியை நன்றாக வேலை செய்ய வைக்கக்கூடியது. ஆஞ்சை என்று சொல்லக்கூடிய இந்த நெற்றி பொட்டு சக்கரங்களுக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடியது. நம்ம ஒரு விஷயத்தை அப்படியே உருவப்படுத்தி ஒரு காட்சிப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெற்றி பொட்டு அந்த சக்கரங்களுக்கு நல்ல ஆற்றல்.
கிடைக்கணும் நமக்கு. அதுக்கு இந்த ஆசனங்களை நம்ம செய்யணும். 2 இதழ் தாமரைன்னு சொல்றாங்க. அடுத்து சகசார சக்கரம். கால் நேரம் நீடிக்கிறோம். நன்றாக மூச்சு. பத்மாசனம். லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக் வச்சுக்கோங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் பண்ணுவோம். சின்ன அப்படி வச்சுக்கிறோம். நம்ம மூக்கு நுனியை கவனிக்கிறோம். அமைதியா மூச்சு காட்டுற மாதிரியே கவனம் வச்சு மெதுவா மூச்சு எடுத்து மெதுவாக விடும். தலை உச்சி பகுதியை நம்ம நினைச்சு நல்லா ஆழ்ந்து மூச்சு எடுத்துக்கணும். அப்படி செய்யும்போது சகசார சக்கரம் என்று சொல்லக்கூடிய தலை உச்சி பகுதி, அந்த இடங்களுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். 1000 இதழ் தாமரைன்னு சொல்லுவாங்க. நல்ல கரும் சிகப்பு நிறத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான நிறம். பிரபஞ்ச ஆற்றலை உடம்புக்குள்ள எடுத்து உடம்புக்குள்ள எல்லா ஆற்றலும் கிடைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடியது சகசார சக்கரம். ஞானம், அறிவு ஆகிய விஷயங்களுக்கு மிக மிக வலிமை தரக்கூடியது சகசார சக்கரம். பிரபஞ்ச ஆற்றல் நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ள எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஆற்றல் அதிகமா இருக்கும். இந்த அணுக்கட்டமானத்தை பத்தி கூட சொன்னாங்க இல்லைங்களா? ஆட்டம் உதயா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எடுத்துக்கிறோமோ சந்தோஷமா இருக்கும்போது நமக்குள்ள நிறைய வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பத்மாசனத்துல அமர்ந்து நம்ம நல்லா கவனிக்கும் போது, மூச்சு காற்றை கவனிக்கும் போது நல்லா நம்முடைய அணுக்கட்டுகளும் நன்றாக நடக்கும். அடுத்து இதுக்குண்டான நம்ம மூச்சு பயிற்சியை நம்ம செய்யப்போம். கிரி பயிற்சின்னு சொல்லக்கூடிய பயிற்சி. வயிற்று பகுதியில கை வச்சுக்கிறோம். நன்றாக மூச்சு எடுக்கும் போது நல்லா ஃப்ரீயா வரும். மூச்சு விடும்போது காற்ற வயிற்று நசுக்கி வெளியேற்ற காற்று கவனிக்கணும். அப்படியே நீங்க செஞ்சு பார்க்கலாம். 2, 3, 4, 5. இப்போ 10 செகண்ட் இந்த மாதிரி செய்யலாம். இது மூலாதாரம், சுவாதிரம், மணிப்பூர சக்கரங்களுக்கு நல்லா ஆற்றலை தரும். நன்றாக மூச்சு. அடுத்து ஜஸ்ட்ல வச்சுக்கிறோம். நட்குள்ள நம்ம பெருவரில் வச்சுட்டு 4 விரல நெஞ்சு பகுதியில் வச்சுக்கிறோம். நல்லா மூச்சு விடணும். இது போன்ற ஒரு 10 எண்ணிக்கை செய்யணும். இந்திய அநாதக சக்கரத்துக்கு மணிபூரகம், அநாதக சக்கரங்களுக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடிய பயிற்சி. அடுத்து ஷோல்டர் வச்சுக்கிறோம். நன்றாக மூச்சு விடுறோம். கால் வச்சுன்னா காலை கீழே இறக்கிடுங்க. சுகாசனத்தில் அமர்ந்து தோன்றல் செய்யும் போது நம்முடைய அனாதகம், விசுத்தி என்று சொல்லக்கூடிய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சக்கரங்களுக்கு நல்ல ஆற்றலை தரும். அடுத்து திருமூல புஸ்தகம். 1, 2, 3,
5, 6, 7, 8, 9, 10. நன்றாக மூச்சு கவனிக்கிறோம். ஆஞ்சை சகசாரம் என்று சொல்லக்கூடிய நெற்றி போட்டு தலை உச்சிக்கு இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடிய மூச்சு பயிற்சி. அடுத்து சன்னூர் பயிற்சி இன்னும் சொல்லி ஓய்வு. தினந்தோறும் இப்பயிற்சியை செய்து நம்முடைய 7 சக்கரங்களையும் நல்ல ஆற்றல் மிக்க உறுப்புகளாக நாம் வச்சுக்கிறது இந்த பயிற்சி செய்யணும். ஒரு நாளைக்கு 21,000 சுவாசம் தேவை அப்படின்னு சொல்றாங்க நம்ம உடம்புக்கு. அந்த சுவாசத்தை நம்ம எடுத்து நீண்ட நாள் வாழ பயிற்சி நம்ம செய்வோம். ஒவ்வொரு நாளும் இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு கிடைத்து ரோட்டரி சங்கங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகளையும் மற்றும் மூச்சு பயிற்சி உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம்பொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது கிரியா யோகம். கிரியா யோகம்னா என்ன? கிரியா யோகம்னா என்னன்னா, ஏதாவது ஒரு பயிற்சி, அபியாசம், இதை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு உடல் நலமாக இருக்கும், மனம் நிம்மதியாக இருக்கும், புத்தி தெளிவா இருக்கும். கிரியா யோகம்னா என்னன்னா, நீங்க பாருங்க, கிரியா யோகம்னா பல பேர் தப்பா புரிஞ்சிருக்காங்க. ஏதாவது ஒரு பயிற்சியை நல்லா கவனிங்க. கிரியா யோகம்னா இதுதான் கிரியா யோகம்னு நான் சொல்ல வரல. ஏதாவது ஒரு பயிற்சியை ரெகுலராக, தெளிவாக, கரெக்டாக செய்யும் ஒருவருக்கு கிரியா யோகி என்று பெயர். சில பேர் இருப்பாங்க, கரெக்டா எது நடக்குதோ இல்லையோ, மழை வருதோ இல்லையோ, காலையில வாக்கிங் போயிடுவாங்க. சில பேர் ஈவினிங் வாக்கிங் போயிடுவாங்க. சில பேர் வெள்ளிக்கிழமை, நான் 15 வருஷமாங்க வெள்ளிக்கிழமைனா விரதங்க அப்படிம்பாங்க. சில பேர் வருஷத்துக்கு ஒருக்கா நான் சபரிமலைக்கு போயிட்டு வந்துருமேம்பாங்க. சில பேர் இப்படி. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒரு பயிற்சியை ரெகுலராக, அதாவது இந்த உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு டைம் ஒதுக்கி ஏதாவது ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு பயிற்சியை ரெகுலரா யார் செஞ்சுட்டு வராங்களோ அவர்களுக்கு பெரிய கிரியா யோகிகள். இப்போ நவ கிரகத்தை சுத்துறோம் இல்லைங்களா, அதுக்கு பேரு பக்தி இல்லை, அதுக்கு பேரு கிரியா. சுத்தும் பொழுது இறை சிந்தனையோடு சுத்தினால் அதற்கு பெயர் பக்தி. பக்தி என்பது எண்ணம், ஒரு செயல் என்பது கிரியா. அங்க பிரதட்சணம் பண்றோம் இல்லைங்களா, படுத்து உருண்டு, அதுக்கு பேரு கிரியா. உருளும் பொழுது நம்ம பிசினஸ் 10ஆம் தேதி ஒரு கடை ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே உருண்டிங்கன்னா இதுக்கு பேரு கிரியா. உருளும் பொழுது இறை சிந்தனையோடு உருண்டிங்கன்னா அது கிரியாவும் பக்தியும். அடி பிரதட்சணம் பண்றீங்களா, கால் மேல கால் பக்கம் வச்சு நடக்கிற இல்லைங்களா, இதுக்கு பேரு கிரியா. பழனிமலைக்கு நடந்தே போறாங்க இல்லைங்களா, வேளாங்கண்ணிக்கு நடந்தே போறாங்க இல்லைங்களா, சபரிமலைக்கு போறாங்க இல்லைங்களா, இதுக்கெல்லாம் பேரு கிரியாங்க. எல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஒரு செயலை செய்வது கிரியா, எண்ணங்கள் இருப்பது பக்தி. அந்த காலத்துல இவருங்க பாத்ரூம் போறதுக்கு 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வருவாங்க. கடினமான உழைப்பு, கூலி வேலை செஞ்சாங்க, காட்டு வேலை செஞ்சாங்க. அந்த மாதிரி காலத்திலேயே கிரியா யோகம்னு வச்சிருக்காங்களா இல்லையா? ஏதாவது ஒரு பயிற்சியை பண்ணுங்கன்னு சொன்னாங்களா இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது இப்போ உட்காந்துட்டே வேலைங்க, சேர தைக்கிறதா வேலை, சோபாலேயே உட்காந்துக்க வேண்டியது, கார்லயே உட்காந்துக்க வேண்டியது, கொஞ்சம் தூரம் வீட்டுக்குள்ள இப்படி நடக்கிறது. அதுக்கு சொல்றது நான் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டே இருப்பேன்னு. வீடு 10 அடி இருக்கு, நடக்கிறதுக்கு என்ன இருக்கு, இங்க ஆரம்பிச்சா முடிஞ்சு போயிடும், ஆரம்பிச்சா முடிஞ்சு போயிடும். அது நடக்கிறதெல்லாம் கிடையாது. புரிஞ்சுக்குங்க. கிரியா வேற, பக்தி வேறங்க.
அதாவது என்ன சொல்ல வரேன்னா, சில பேர் சொல்றாங்க, நான் தாங்க பாத்திரம் கழுவுறேன், நான் தாங்க வீடெல்லாம் பெருக்கிறேன், நான் தாங்க துணி துவைக்கிறேன், இதை விட கிரியா வேற பண்ணணுமா அப்படின்னு. இங்க பாருங்க, அதுக்கு பேரு கிரியா கிடையாது. எல்லாம் தப்பா புரிஞ்சிருக்காங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பாத்திரம் கழுவுறீங்க, துணி துவைக்கிறீங்க, வீடெல்லாம் மாஃப் பண்றீங்க, அப்பெல்லாம் சக்தி இழந்துடுறீங்க. யோகா சென்டர்ல போய் அப்படின்னா மட்டும் சக்தி கிடைக்குது இல்ல? அது ஏன்னு தெரியுமா? கவனிங்க. நம்ம உடம்பில் ஒரு அசைவு ஏற்படுத்தும் பொழுது நம்மளை கவனித்துக் கொண்டே செய்தால் அதற்கு பேரு கிரியா. கவனிக்காம செஞ்சா வேலை, சக்தி இழப்பு. இவ்வளவுதாங்க. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், பேசும்போது காலாட்டிட்டே பேசிட்டு இருக்கிறேன், அப்ப என்ன ஆகும்? சக்தி இழந்துரும். இதே யோகா சென்டர்ல போய் பட்டர்ஃபிளை ஆசனம் சொல்லி காலை ஆட்டினோம்னா சக்தி கிடைச்சிரும். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? நம்மை நாமே கவனிக்கும் பொழுது சக்தி கிடைக்கிறது, நம்மை நாமே கவனிக்காத போது சக்தி விரயமாகிறது. வாக்கிங் போறீங்கல்ல, வாக்கிங் போகும்போது இயர்போனை மாட்டிக்கிட்டு ஒரு பாட்டு கேட்டுட்டே போனீங்கன்னா அது பேரு வாக்கிங் இல்லை. ஏன்னா நீங்க உடம்ப கவனிக்கவே இல்லை, சக்தி இழந்துருவீங்க. வாக்கிங் போகும்போது 2 பேரும் போயிட்டு, ஆமாங்க அவர் இப்படி பண்ணிட்டாருங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு அரசியல் பேசிட்டே போனீங்கன்னு வச்சுக்கலேன், சக்தி எல்லாம் கிடைக்காது. வாக்கிங் போகும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? நம்மளையே நினைச்சிட்டு போகணும். நான் நடக்கிறேன் அப்படின்னு வித் அவேர்னஸ், அட்டென்ஷன், கவனம் நம்ம உடம்பில் இருக்கும் பொழுது அதற்கு பெயர் கிரியா. உடம்பில் இல்லாமல் எங்காவது இருக்கும் பொழுது அதற்கு பெயர் வேலை, சக்தி இழப்பு. அப்ப என்ன பண்ணணும்னா, துணி துவைக்கும் பொழுது நான் துணி துவைக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டே துவைங்க. அதாவது கவனத்தை துணி துவைக்கிறதுல வைங்க, சக்தி இழக்காதுங்க, சக்தி அதிகமாயிரும். சமையல் பண்ணும் பொழுது சமையலை கவனி ரசிச்சு ருசிச்சு பண்ணுங்களே, சமையல் பண்ணி முடிச்சுன்னா டயர்ட் ஆகாது. சில பேர் அப்படிதான் ரொம்ப வருஷமா வீட்டுல எல்லா வேலையும் செய்வாங்க, இல்ல ஒரு கடையில வேலை செய்வாங்க, டயர்டே ஆக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பிடிச்சு ரசிச்சு தன்னைத்தானே கவனித்து செய்கிறார்கள். தன்னைத்தானே கவனிப்பதே கிரியா, தன்னைத்தானே கவனிக்காம இருப்பது சக்தி இழப்பு. இதைத்தான் பல ஞானிகள் சொல்றாங்கங்க. நம்மை நாமே கவனிக்க வேண்டும், இன்னர் இன்ஜினியரிங் சொல்றாங்க இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். எனவே கிரியா யோகங்கிறது ஏதாவது ஒரு பயிற்சியை, நான் சொல்லி கொடுக்குற பயிற்சின்னு சொல்ல வரலைங்க. ஏதாவது ஒரு யோகா சென்டர்ல, இல்ல ஏதாவது ஒரு விரதம், ஏதாவது ஒரு பயிற்சி, யோகான்னு சொல்ல வரல, மூச்சு பயிற்சின்னு சொல்ல வரல, ஏதாவது ஒரு பயிற்சியை தெளிவாக சரியான நாளில் திரும்ப திரும்ப யார் கரெக்டாக செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு பேரு கிரியா யோகிகள். ஆமாங்க. சில பேர் ஒரு விஷயம் எடுத்துக்குவாங்க, நான் விரதங்க, வெள்ளிக்கிழமைனா விரதங்கன்னு கரெக்டா 15 வருஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு பாருங்க உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், புத்தி தெளிவா இருக்கும். ஏன் தெரியுமா? அதுக்கு பேரு கிரியா. கிரியாங்கிறது என்னன்னா, உடலுக்காக, மனசுக்காக, புத்திக்காக, உசுருக்காக, நமது ஆன்மாவுக்காக ஒரு டைம் ஒதுக்கி நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு டைம் ஒதுக்குறதுக்கு பேரு கிரியாங்க. எனவே இந்த வினாடி முதல் யாரெல்லாம் இந்த கிரியா பண்ணலையோ, நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு பயிற்சி, ஏதாவது ஒரு பயிற்சியை செலக்ட் பண்ணி நாம இதை ஒழுங்கா பண்ணுவோம் அப்படின்னு ரெகுலரா டெய்லியோ வாரத்துக்கு ஒருக்கையோ கரெக்டா பண்ணிட்டே வாங்களேன், நீங்கள் கிரியா யோகிகள். அப்ப என்ன ஆகும்? உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். மீண்டும் சொல்கிறேன், நம்மளை நாமே கவனிக்கும் பொழுது மட்டுமே உடல் ஆரோக்கியம் அடைகிறது. உடம்பு கிட்ட பேசணுங்க, உடம்பு கிட்ட யாருமே பேசுறதே இல்லை. உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்து உட்காருவாங்க, நீங்க விருந்தாளி கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருங்க, குழந்தை இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும், 1/2 hour ஆச்சு என்ன கவனிக்கலையான்னு வேணுமுன்னே வந்து கக்கா போகுது வான்னு கூப்பிடும், யூரின் வருதுன்னு சொல்லும், பூச்சி கடிச்சிருச்சுன்னு சொல்லும், அழுகும், பசிக்குதுன்னு சொல்லும். பார்த்துருக்கீங்களா? அந்த குழந்தை ஏன் தெரியுமா சொல்லுது? என்ன நீங்க 1/2 hour கவனிக்கல, கவனிங்கன்னு கேக்குது. அதே மாதிரிதான் உடம்பு. உங்க உடம்ப கவனிக்காம, கிரியா பண்ணாம, நம்மள நாமே கவனிக்காம, நம்ம உடம்பை கவனிக்காம, மனசை கவனிக்காம, உசுரை கவனிக்காம யாரெல்லாம் ரொம்ப வருஷமா வாழ்றீங்களோ இந்த உடம்பு என்ன பண்ணும்? தலை வலிக்கு, வயிற்று வலிக்கு, மூட்டு வலிக்கு, எல்லா வலிக்கும். எதுக்கு? என்ன கொஞ்சம் கவனின்னு சொல்றதுக்குதான். முதல்ல நாமளே கவனித்து விட்டால் தனியாக கவனிப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டியதில்லை, பணம் செலவு செய்ய வேண்டியதில்லை. எனவே கிரியா யோகம் புரிவோம், நம்மை நாமே கவனிப்போம், ஏதாவது பயிற்சியை ரெகுலராக செய்வோம். கண்டிப்பாக கிரியா யோகிகளுக்கு உடல் நலமாகத்தான் இருக்கும், மனம் திடமாகத்தான் இருக்கும், வாழ்க்கை இன்பமாக மட்டுமே இருக்கும். கிரியா செய்வோம், நாம் ஆனந்தமாக வாழ்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படுத்தும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம்.
நமக்கு அற்புதமாக அந்த கிரியா பேச்சு பற்றி நம்ம அற்புதமா ஒரு விளக்கம் கொடுத்தாருங்க பாஸ்கர் ஐயா. கண்டிப்பா இந்த காலச்சக்கர நிலைகள்ல உள்ளவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மனது பட்டிருக்கும். அதாவது இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து தொடர்ந்து பயிற்சியில கலந்துகிட்டு நம்ம இந்த எண்ணங்கள், மனம் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுல கலந்துட்டு இருக்க அனைவருக்குமே ஒரு கிரியா யோகிகள் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சென்ற வகுப்புல இன் யான் நாடி பரிசோதனையில 2 மூலக சீர்கேடு ஆக்கச்சுற்றின் அடிப்படையில இருந்தா எப்படி சிகிச்சை வழங்குவது என்பது சார்ந்து பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்புல அடுத்த பாடத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நடத்தப்பட்ட பாடங்கள்ல ஏதாவது சந்தேகங்கள் அல்லது ஒரு சில பாடங்களை திரும்பவும் நடத்தினால் அது இன்னும் கூடுதலாக ஒரு புரிதலை ஏற்படுத்தும் என்ற எண்ணம் இருந்தா அது மாதிரியான கேள்விகளை அல்லது சந்தேகங்களை இப்போ நீங்க பதிவு செஞ்சீங்க அப்படின்னா இன்றைய வகுப்பிலும் இதுக்கு அடுத்து உங்களுடைய சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யற வரைக்குமே வரக்கூடிய வகுப்புகள் எல்லாமே அது சார்ந்த பாடங்கள் நடத்தப்படும். ஆக இந்த வகுப்பு வந்து ஒரு கேள்வி பதில் வகுப்பு மாதிரிதான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உங்களுடைய சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் அல்லது ஒரு குறிப்பிட்ட பாடத்தை திரும்பவும் நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்பது சார்ந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது சார்ந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத திட்டமிடலாம். ஆக உங்களுடைய சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் எது இருந்தாலும் இப்போது பதிவு செய்யலாம். நன்றிங்க ஐயா. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஐயா வந்து பாத்தீங்கன்னா சென்ற செஷன்ல இருந்து நமக்கு தொடர்ந்து வகுப்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது அக்குபஞ்சர் பேசிக்ல இருந்து அக்குபஞ்சர்னா என்ன, அது எப்படி பல்ஸ் பாக்குறது, அதனுடைய உறுப்புகள் எத்தனை அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்திட்டு ஒவ்வொரு உறுப்புகளுக்கு உண்டான அந்த
குறைபாடுகள்னால நம்ம எப்படி அதை வந்து ஆரோக்கியத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற பல்ஸ் டயக்னேஷன்லேருந்து அந்த உறுப்புகளில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ் இருக்கிறதையும் தெளிவாக விளக்கி சொல்லிட்டு இன்னைக்கு அதோட அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு இருக்கிறாங்க. அதாவது அடுத்த நிலை என்பது வந்து ஒரு அவங்களோட கிளாஸ்ல இன்னும் ஒரு 2-3 செஷன் தான் இருக்கு. இதுவரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவு எல்லாருக்கும் வரணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் அவங்க இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி பதில் செஷனே வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஆரம்பத்திலேருந்து இன்னைய வரைக்கும் உள்ள உங்களுடைய பயிற்சி முறைகள்ல உங்களுக்கு என்ன தெளிவுகள் இருக்கு, அதுல என்ன சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கிறத கேட்டு இன்னைக்கு ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் இப்ப அட்மிட் பண்ணிடுறேன். நீங்க இப்ப எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை ஐயாட்ட சொல்லிட்டு அதோட அக்குபஞ்சர் விஷயத்துல எந்தெந்த தெளிவுகள் வேணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திங்கன்னா நல்லது. நல்லது. நன்றி, நன்றி. ஐயா நீங்களும் அன்மியூட் பண்ணீங்க. மியூட்ல இருக்கு. சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். உங்களுக்கு உண்டான நேரம். நடத்தின விதங்கள்ல இருந்து ஒவ்வொரு முறைகளும் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது? அதுல உங்களுக்கு என்ன தேவைகள் வேணும்? எதை சார்ந்து? அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டா நல்லது. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. அந்த ஒற்றை மூலக சீர்கேடு, இரட்டை மூலக சீர்கேடு தயா கொஞ்சம் அதிகமா யோசிக்க வைக்குது. சரி. ஃபர்ஸ்ட் செட் நல்லா புரிஞ்சிச்சு. செகண்ட் அடுத்து வர சொல்ல அதான் இன்னும் கொஞ்சம் ரீகேப் பண்ணா நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. அது பார்த்து பண்ணிடுறோம். ஆனா அத இன்னும் பிராக்டிஸ் பண்றது கொஞ்சம் இதுவா இருக்கு. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அதை நம்ம அதுக்கான முயற்சிகள் செய்வோம். சரிங்க. நன்றி, நன்றிங்க. கௌரி அம்மா சொல்லியிருக்காங்க அந்த ஒற்றை முறை சீர்கேடு அப்படி இப்ப அதோட விளக்கத்தை இன்னொரு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து இது எல்லாருக்குமே ஒரு சந்தேகங்கள் இருக்க தான் செய்யும். ஆனா அக்குபஞ்சர் விஷயத்துல வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணக்குள்ளதான் அதுக்கு வந்து ஒரு முழுமை கிடைக்கும். அது சொன்ன உடனே அதுல ஒரு தெளிவுகள் வராதுதான். அவங்களுக்கு அது கரெக்டா அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அதனால அடுத்த செஷன்ல வந்து நம்ம ஏற்படுத்துவோம். இன்னைக்கு ஐயா வந்து நீங்க கேட்கிற கேள்விகளை நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால கேள்விகள் நிறைய கேளுங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு கேள்விக்கும் அடுத்தடுத்த செஷன்ல நம்ம நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவோம். நன்றி, நன்றி கௌரியம்மா. பிரேமா உன் செல்லு எடுத்தா எல்லாம் அன்மியூட் பண்ணீங்க. மியூட் பண்ணீங்க. எல்லாம் அன்மியூட்ல இருக்கீங்க. அதனால எல்லாரும் மியூட் பண்ணீங்க. பேசுறவங்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எந்த சந்தேகங்கள் வேணாலும் கேட்கலாம் நீங்க. சந்தேகங்கள்ங்கிறது எல்லாமே சந்தேகங்கள் தான். என்ன கேட்கிறதுன்னு வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சதும் சந்தேகங்கள் தான். தெரிஞ்சதும் ஒரு குறைபாடுகள் தான். அதனால வந்து தெரிஞ்சதே நீங்க கேட்கலாமே. அப்ப எல்லாருக்குமே தெளிவு இருக்குன்னாலும் கேள்விகள் கேட்கலாமே. அதுதான் நாங்க இந்த நேரத்துல வச்சிருக்கோம். உங்களுக்குண்டான நேரம் பயன்படுத்திங்க. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா நம்ம நாடி வந்து கையில மட்டும்தான் சொன்னீங்க. இந்த கழுத்துல வேலை செய்யறது, கால்ல நரம்புகள்ல வச்சாலே துடிக்குது. அதுக்கெல்லாம் ஏதாவது உறுப்புகள் இருக்கா ஐயா? இல்ல நாடிக்கு கைக்கு மட்டும்தான் உறுப்புகள் இருக்கா? அதாவது மொத்தமா 10 இடங்கள்ல நம்ம நாடி பார்க்கலாங்க ஐயா. நம்ம உடம்புல 10 இடம், கழுத்து, அக்கல் பகுதி, இந்த மாதிரி 10 இடங்கள்ல நம்ம நாடி பார்க்கலாம். நாடி துடிப்பு தெரியும். ஆனா இதுல முதன்மையான இடம் எது அப்படின்னு பார்க்கும்போது கைதான். பெரும்பான்மையா எல்லாருமே கையில தான் பார்ப்பாங்க. சில மருத்துவர்கள் நம்முடைய கணுக்கால்ல நாடி பார்த்து சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவர்களும் இருக்காங்க. ஆமா, அதுலயும் தெரியுது. முதன்மை வந்து கையில நாடி பார்க்கறதா. இந்த கையில நாடி பார்க்கும் போதே நம்ம எல்லா உறுப்பினுடைய தன்மையை தெரிஞ்சுக்க முடியும். அதனால அதை சார்ந்ததை தாண்டி நம்ம போறதில்லையே தவிர கையில மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா மற்ற பகுதிகளிலும் பார்க்க முடியும். இதுல முதன்மை பெரும்பான்மையான குறிப்புகள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து கையில நாடி பார்க்கக்கூடிய குறிப்புகள் தான். அதனால நம்ம கையில நாடி பார்க்க பழகிறோம். இந்த கையில நாடி பார்க்கும் போதே அனைத்து உறுப்புகள் சார்ந்த நாடி துடிப்பையும் நம்மளால உணர முடியும் ஐயா. அதாவது 12 உறுப்புகள் தான் முக்கியமான உறுப்பு. அந்த 12 உறுப்பு சார்ந்த நாடி துடிப்பையும் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் ஐயா.
தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதுதான் அடிப்படை. கையில நாடி பார்க்கறது தான் அடிப்படை. நன்றி. மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி நன்றி மயில்வான் அண்ணன். சிறப்பா ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது நாடி துடிப்புங்கிறது எங்க பார்த்தாலும் துடிக்குதே, அதை கையில மட்டும்தான் பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு கேள்வியை கேட்டு எல்லாருக்கும் ஒரு புரிதல் ஏற்படுத்திருக்காங்க. நன்றி. இதுல என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட கேள்விகள் கேட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கும், அவங்களுக்கு ஒரு பதிலா இருக்கும் அப்படிங்கறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இந்த நாடி பாக்குறோம் இல்லைங்களா, இந்த இந்த மூணு மூணு விரலையும் வச்சு அந்த நாடி பார்க்கலாம் ஐயா, 3 பாயிண்ட்டுக்கும். இல்ல அந்த வெறும் ஆள்காட்டி விரல் மட்டும்தான் ஒவ்வொரு இடமா வச்சுட்டு வரணுமா? அதாவது நீங்க 3 விரல் வச்சுதான் பார்க்கணும். முறையா பார்க்கணும் அப்படின்னா 3 விரல்களை வைத்து பார்ப்பது தான். அதாவது ஆட்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், இந்த 3 விரலை வச்சு பார்க்கறதா சரியான நாடி பரிசோதனை முறை. ஆனா தொடக்கத்துல ஏன் ஒரு விரல் ஆட்காட்டி விரலை மட்டும் வச்சு நம்ம பார்க்க சொல்றோம் அப்படின்னா, நீங்க 3 விரல் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்காட்டி விரல்ல நாடி துடிப்பு தெரியாம இருக்கும். ஆனா நம்ம கவனக்குறைவுல என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா நடுவிரல்ல குறையுது அப்படின்னு நினைச்சிருவோம். இது மாதிரியான சிக்கல்கள் தொடக்கத்துல ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக 3 நாடி மையத்திலையுமே ஆட்காட்டி விரல் வச்சு பார்க்க சொல்றோம். மத்தபடி நீங்க ஒரு பழக்கம் உங்களுக்கு வந்துருச்சு, இதுல ஒரு பரிச்சயம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க 3 விரல்ல பார்க்க தொடங்கிக்கலாம். தொடக்கத்துல மட்டும் ஒரு விரல்ல பாருங்க. போக போக நீங்க 3 விரலுக்கு மாறிடலாம். சரி சரி சரிங்க. நன்றி நன்றிங்க. நன்றிங்கம்மா. வேற ஏதாவது சந்தேகங்கள் அல்லது ஒரு பாடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட பாடத்தை திரும்பவும் நடத்தினா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சா நம்ம அதையும் நடத்தலாம். எனக்கு தெரிந்து கவனிச்ச வரைக்குமே பெரும்பான்மையா அந்த உறுப்புகள் சார்ந்த புள்ளிகளை நடத்தும் போது அதிகமா சந்தேகம் ஏற்படல. நாடி பரிசோதனைக்கு வரும்போதுதான் சந்தேகங்கள் அதிகமாச்சு அப்படிங்கிறது, அதாவது நான் நடத்தும் போது நான் புரிஞ்சுக்கிட்டது அது உண்மை நிலை அப்படிங்கிறது நீங்களும் அதை சொல்லும் போதுதான் எனக்கு தெரியும். ஒருவேளை நாடி பரிசோதனையை திரும்பவும் நடத்தணும் அப்படின்னாலும் நம்ம நடத்தலாம். அல்லது நாடி பரிசோதனை புரிந்தது இல்ல அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் புரியல, அம்மா சொன்னது ஒற்றை மூலக சீர்கேடு புரியலன்னு சொன்னாங்க. ஒற்றை மூலக சீர்கேடு திரும்பவும் நடத்தணும் அப்படின்னா நம்ம நடத்திடலாம். அதே மாதிரி வேற ஏதாவது பகுதிகள் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் சொல்லுங்க, அதை நம்ம ஒரு முறை நடத்திக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா பெருமாள் பேசுறேன். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த நாடி துடிப்பு நம்ம பார்க்கும்போது சிறுகுடல், பெருகுடல், நுரையீரல் இதெல்லாம் பார்க்கும்போது 3வது லெஃப்ட் ஹேண்ட்ல 3வது புள்ளி பார்க்கும்போது அந்த இது லைட்டா அழுத்தம் கொடுக்கும்போது ப்ரெஷர் கை வைக்கும்போது ஆள்காட்டி விரல் வைக்கும்போது கொஞ்சம் தெரியுது. அழுத்தி பிடிக்கும்போது தெரியல, அந்த துடிப்பு தெரியல, வேற ஒன்றும் இல்லை. அதாவது 3வது இடத்துல மேலோட்டமா வச்சா நாடி துடிப்பு தெரியுது, அழுத்தம் கொடுக்கும்போது தெரியல. சரி சரி சரி. அப்போ அந்த பகுதி கிட்னி சம்மந்தப்பட்டது இல்லையா? சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது. சிறுநீரகம் KID 3 அப்படிங்கிற புள்ளி கொடுங்கயா. கிட்னில இருக்கக்கூடிய தாய் புள்ளி. அது 2 நிமிடம் கொஞ்சம் ப்ரெஷர் அழுத்தி பிடிக்கணும், வேற ஒன்று. ஆமாங்கய்யா. 2 காலில் இருக்கக்கூடிய புள்ளி இது. 2 கால்களிலுமே 2 நிமிஷம் நீங்க உங்களுடைய ஆட்காட்டி விரலை வச்சு தொடலாம் அல்லது அழுத்தி சிகிச்சை கொடுக்கலாம். ஓகேங்க, இது ரெகுலர் பண்ணிட்டு இருக்கேங்க. சரி, நன்றி 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 நன்றி. சென்னையில பரமேஷ் பேசுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த யூரின் அண்ட் யூரின் பிளாடர் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ரீகப் பண்ணா. அதுல இருக்கக்கூடிய புள்ளிகள் எல்லாமே பார்த்துட்டோம். ஆனா நிறைய இருக்கிறதுனால ஒண்ணு பார்த்துட்டு ஒண்ணு இருக்கும்போது கொஞ்சம் இதை ரீகப் பண்ண நல்லா இருக்கும்னு தவறு இல்லைங்க. உறுதியா நம்ம ஒரு நாள் வகுப்புல கிட்னி, யூரினரி பிளேடர் இந்த 2 சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய கட்டளை புள்ளிகள், அதாவது கிட்னில 5 புள்ளி, யூரினரி பிளேடர்ல 5 புள்ளி இருக்கும். மொத்தமா 10 புள்ளிகளை நம்ம ஒரு வகுப்புல பார்த்துடலாம். சுகருக்கு சொன்னீங்களே, சுகருக்கு
ஆமா ஆமா. அது ரெண்டு கொஞ்சம் டவுட் இருக்கு அது. சரிங்க சரிங்க. சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா கிட்னி மற்றும் நம்முடைய நிலமூலகம் மண்ணீரல் இந்த இரண்டும் ஒழுங்கா இயங்கல அப்படின்னா நமக்கு சர்க்கரை நோய் ஏற்படுது. அப்போ கிட்னி என்பது நீர் மூலகம் சார்ந்த உறுப்பு, ஸ்பிளீன் அப்படிங்கிறது நில மூலகம் சார்ந்த உறுப்பு. அப்போ நீரையும் நிலத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி SP9. SP9 என்கிற புள்ளியை பயன்படுத்தும் போது சர்க்கரை நோய்க்கு இதை பயன்படுத்தலாம் ஐயா. திரும்பவும் ஒரு முறை நம்ம நீர் மூலகம் சார்ந்த புள்ளிகளை சொல்லும் போது நான் இதை பத்தி சொல்றேன் ஐயா. அப்புறம் இன்னும் சின்ன ரிக்வெஸ்ட், இந்த நாடி பத்தி கொஞ்சம் ரீகப் பண்ணா நல்லா இருக்கும். எல்லாமே கொஞ்சம் உறுதியா செய்வோம் ஐயா. தேங்க்யூ. நன்றி. அந்த ST9ங்கிற புள்ளி வந்து கொஞ்சம் விளக்கம். SP9 ஒரே SP9 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது என்பதனை இப்போது பார்க்கலாம். முதல்ல எல்லாருமே உங்களுடைய கால் கட்டை விரல் பக்கம் இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டு இங்க இருக்கு, இங்க விரல் வச்சுக்கலாம். நம்முடைய கைய கால் கட்டை விரல் பக்கம் இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டு இந்த இடத்துல இருக்கு, இங்க அப்படி வச்சுக்கிறோம். எல்லாரும் வச்சுக்கோங்க. இந்த கணுக்கால் மூட்டிலிருந்து கை விரல்களை இப்படி மேல தடவிக்கிட்டே வரணும். எப்படி தடவிட்டே வரணும் அப்படின்னு பார்க்கும்போது எலும்பும் சதையும் பிரியக்கூடிய இடம் இங்க இருக்கு. அதாவது எலும்பு ஒரு கட்டி அது திடமா இருக்கு, எலும்பு திடமா இருக்கும். அதுக்கு பக்கத்துல பார்த்தா ஒரு சாஃப்டா ஒரு அதிகப்படியான கெட்டித்தன்மை இல்லாம இங்க தசைகள் இருக்கும். இந்த இரண்டுக்கும் நடுவே எலும்பு இங்க போகுது, தசை இங்க இருக்கு. இந்த கோட்டுக்கு இது இந்த என்னுடைய விரலுக்கு ஒரு பக்கமா இந்த பக்கமா எலும்பு இருக்கு, இந்த பக்கமா தசை இருக்கு. அந்த இரண்டையும் பிரிக்கக்கூடிய இடத்துல நம்ம தடவிக்கிட்டே போறோம். கணுக்கால் மூட்டு, அதுக்கு மேல எலும்பும் தசையும் பிரியக்கூடிய இடத்தில் தடவிக்கிட்டே போறோம். மேல் நோக்கி இப்படி தடவிக்கிட்டே போறோம். தடவிக்கிட்டே போகும்போது கணுக்கால் மூட்டு, அதாவது முழங்கால் மூட்டு இங்க இருக்கு. இந்த முழங்கால் மூட்டுக்கு கொஞ்சம் கீழே வரும்போது ஒரு வளைவு தெரியும், ஒரு ஆர்ச் மாதிரி. அந்த வளைவில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி, இந்த புள்ளி வந்து SP9. நான் இங்க இருந்து தடவிக்கிட்டே வரேன், நேரா வருது. நேரா வந்து இந்த எலும்புல ஒரு வளைவு எனக்கு தென்படுது. இந்த வளைவில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SP9. இந்த SP9 என்கிற புள்ளி நில மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளி எல்லாருக்கும் புரிந்ததுங்களா? SP9. இது வந்து ஒரு 2 நிமிடம் பிரஷர் அழுத்தி கொடுக்கணுங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. 2 காலையுமே 2 நிமிடம் உங்களுடைய ஆட்காட்டி விரலை வச்சு சிகிச்சை கொடுக்கணும் ஐயா. சரிங்க ஐயா, நன்றி. அடுத்தது வந்து இந்த பெருவிரல்ல இருந்து தடவிட்டே வரும்போது அந்த முழி இருக்குது, முழிக்கு கீழே வந்து ஒரு பிரஷரை 2 நிமிடம் பண்ணோம்னா அது வந்து சுகர் கொஞ்சம் குறையுது. அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க பர்சனலா. ஆமா LU10 பத்தி சொல்லிருக்கேன். LU10. ஆமா. நன்றிங்க, நல்லா இருக்குயா. நன்றி. இன்னொரு சின்ன இது சொல்லுங்க. சப்போஸ் நம்ம பாடி வந்து எனர்ஜி இல்லாம இருக்கு, எனர்ஜி பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த டைம்ல என்ன பாயிண்ட் கொடுக்கணும் பாடிக்கு? பொதுவா இம்யூன் பூஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டவோ அல்லது நம்முடைய உடலை இன்னும் கொஞ்சம் துரிதமா தீவிரமா சரியா இயங்க உதவி செய்யக்கூடிய புள்ளி வந்து LI11.
L11 பெருங்குடல்ல இருக்கக்கூடிய 11வது புள்ளி. இது எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நாம நம்முடைய கையை இப்படி மடக்கிறோம். மடக்கும் போது கட்டை விரல் பக்கம் இருக்கக்கூடிய முழங்கை மடிப்பு ரேகை முடியக்கூடிய இடத்துல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி L11. நான் என்னுடைய கையை மடக்கிக்கிறேன். மடக்கிட்டா கட்டை விரல் இங்கதான் இருக்கு. இந்த பக்கம் இருக்கக்கூடிய முழங்கை மடிப்பு இந்த இடத்துல முடியுது. இந்த இடத்துல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி L11. இந்த புள்ளியில நீங்க இயல்பா கொஞ்சம் அதிகமா அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வலி தெரியும். வர்ம சிகிச்சையில இதை பயன்படுத்துவாங்க இந்த புள்ளிய. இதுதாங்க இந்த புள்ளி நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய புள்ளி. கூடுதலாக நம்முடைய விரல்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த விரல்கள், கை விரல்கள் இருக்கு. இந்த விரல் எலும்புகளுக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். இதுக்கு ஆங்கிலத்துல இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸ் சொல்லுவாங்க. இந்த விரல்களுக்கு இடையில் ஒரு இடைவெளி மாதிரி இருக்கும். அந்த இடைவெளியில் நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னா இது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். இந்த புள்ளிகளை பயன்படுத்தலாங்க. நன்றி. சிறப்பு. நம்ம பரமேஷ் சாரும் நம்ம பெருமாளையாவும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டு எல்லாருக்கும் ஒரு புரிதலை கொடுத்திருக்காங்க. நன்றி நன்றி. ஐயா வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். சோலை அன்பு, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். வணக்கம் வணக்கம். ஐயா, எனக்கு முதல் சந்திப்பு உங்க கூட இதுதான். அதாவது இப்போ நம்ம நோய் அப்படின்றத நம்ம ஆயுர்வேத அதாவது சொல்லுவாங்க, நம்ம பாரம்பரிய வைத்தியம், அதாவது சித்தா, ஆயுர்வேத, யோகா, யுனானி, நேச்சுரல் எல்லாத்துலயுமே கலந்து பார்த்தோம்னா மொத்தமே நம்ம சொல்றாங்க வாதம் பித்தம் சார்ந்துதான் எல்லா நோய்களுமே கணிக்கப்படுதுன்றாங்க. கரெக்டுங்களா ஐயா? அதுல பாத்தீங்கன்னா 4448 நோய்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த எல்லா நோய்களுக்குமே காரணம் வாதம் பித்தம் கபம் தான். இப்ப நம்ம ஒரு உடம்புல வாதம் பித்தம் கபம் எது எந்தெந்த சமநிலையில இருக்கு, அதை எப்படி நம்ம பார்க்க முடியும்ன்றது கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். என்னோட இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக்கா, இப்போ உடல்ல பேசிக்கா வர பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள், நம்ம அதை மட்டும் கொஞ்சம் சொல்ல வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க ஐயா. நல்லதுங்க, சரியான கேள்வி ஐயா. இன்னொரு கேள்வி எனக்கு, இப்ப நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, அது என்னதான் இருந்தாலும் போன்ல தான் சொல்றீங்க, அது நேரடி வகுப்பா இருந்தா நல்லா இருக்கும். இல்ல நீங்க உங்க சொல்றதை வச்சு நம்ம அந்த வைத்திய முறையை பயன்படுத்தலாமா? இதனால வேற ஏதாவது பக்க விளைவுகள் வர வாய்ப்பு இருக்கா? அதையும் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும் ஐயா. முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, வாதம் பித்தம் கபம் சமநிலையில இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய உடல்ல எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா, வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது எந்த பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல பயன்படுத்தப்படுது அப்படின்னா, சித்த மருத்துவத்துல வாதம் பித்தம் கபம் சார்ந்த கருத்துக்கள் பயன்படுத்தப்படுது. ஆயுர்வேத மருத்துவத்துல வாதம் பித்தம் கபம் சார்ந்த கருத்துக்கள் பயன்படுத்தப்படுது. இந்த வாதம் பித்தம் கபம் எதன் அடிப்படையில ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய உடல்ல ஐம்பூதங்கள், பஞ்சபூதங்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இந்த ஐம்பூதங்கள் சமநிலையில் இருந்தால் நம்முடைய உடல்ல வாதம் பித்தம் கபம் சமநிலையில இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா வாதம் அப்படிங்கிறது 2 பஞ்சபூதங்களில் இருந்து உருவானது, பித்தம் என்பது 2 பஞ்சபூதங்களில் இருந்து உருவானது, அதே மாதிரி கபம் என்பது 2 பஞ்சபூதங்களில் இருந்து உருவானது. மொத்தமா இந்த 5 பஞ்சபூதங்கள் சரியாக இருக்கிறதா என்பதனை கண்டுபிடிக்க வாதம் பித்தம் கபம் பயன்படுது. இது சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம். அகுபஞ்சர் அப்படின்னு வரும்போது இதுல வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற பெயர்களை நாம் பயன்படுத்த மாட்டோம். அக்குபங்சர் மருத்துவத்துல வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற பெயர்களை நாம் பயன்படுத்த மாட்டோம். என்ன செய்வோம் அப்படின்னா, நம்முடைய உடல்ல முக்கியமான 12 உறுப்புகள் இருக்கிறது. இந்த 12 உறுப்புகள் சரியாக இயங்குகிறதா இல்லையா என்பதனை நாம கவனிக்க போறோம். அப்படி கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த 12 உறுப்புகளை நாம சரியான அளவில் வைத்திருந்தால் நம்முடைய உடல்ல வாதம் பித்தம் கபம் சமநிலையில் இருக்கிறது என்றார்.
அதாவது அக்குபங்சரை பொறுத்த வரைக்கும் இந்த 12 உறுப்புகளை சரியாக வச்சிருந்தா சித்த மருத்துவத்துல வாதம் பித்தம் கபம் வந்து சமநிலையில இருக்குன்னு அர்த்தம். சித்த மருத்துவத்துல வாதம் பித்தம் கபத்துல எதனா ஒரு சமநிலை குறைவு இருக்கு அப்படின்னா அக்குபங்சர்ல இந்த 12 உறுப்புகள்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆக மொத்தம் 5 பஞ்சபூதங்களை சமநிலையில் வைத்திருக்கணும். இதுதான் இதுக்கான அடிப்படை கருத்து இல்லையா? அப்ப நம்ம வந்து அக்குபங்சர் சொல்லிக் கொடுக்கும் போது இந்த 12 உறுப்புகள் சரியாக இயங்குகிறதா என்பதனை எப்படி கண்டுபிடிப்பது என்பது சார்ந்த நாடி துடிப்பு, அதாவது நாடி பரிசோதனை சொல்லிக் கொடுப்போம். அதனை பயன்படுத்தி நீங்க சிகிச்சை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே நம்முடைய உடல்ல வாதம் பித்தங்கமும் இயல்பான நிலைக்கு வந்துடும். அது இயல்பா சமநிலைக்கு வந்துடும். முதல் கேள்விக்கான பதில் இது. அடுத்து வந்து இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருந்தீங்கன்னா, இணைய வழியில வகுப்பு நடைபெறுகிறது. இப்படி நடத்தப்படும் போது இந்த வகுப்பில் சொல்லக்கூடிய கருத்தை வைத்து நம்ம சிகிச்சை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்னா அது ஏதாவது பின் விளைவுல ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா அக்குபங்சரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு புள்ளியை தூண்டுறீங்க அப்படின்னா அந்த புள்ளி சிறப்பா வேலை செய்யும். அப்படி இல்லை அப்படின்னா கூட அந்த புள்ளியை நீங்க தவற மாத்தி இந்த இடத்துல கொடுத்துட்டீங்க, ஏதோ ஒரு மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் கூட அந்த புள்ளி வேலை செய்யாமல் போகும். நீங்க காய்ச்சலுக்காக LU10 அப்படிங்கிற LU9 அப்படிங்கிற புள்ளி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா கொஞ்சம் தள்ளி கொடுத்துருப்பீங்க. LU9 அப்படிங்கிற புள்ளி நீங்க தவறுதலா தூண்டி இருந்தாலும் கூட அந்த புள்ளி வேலை செய்யாமல் போகுமே தவிர காய்ச்சல் சரியாகாது. காய்ச்சலுக்காக கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சரியாகாமல் போகுமே தவிர வேறு எந்த பின் விளைவுகளையும் ஏற்படுத்தாது. அக்குபங்சர்ல நம்ம புள்ளிகளை தவறுதலாக தூண்டினாலும் கூட அதனால் பின் விளைவுகள் ஏற்படாது. அதனால புள்ளிகளை பயன்படுத்தும் போது நம்ம தைரியமா புள்ளிகளை பயன்படுத்தலாம். கழிவு நீக்கம் மட்டும்தான் அக்குபங்சர் புள்ளியில நடைபெறும். நம்ம சரியான புள்ளிகளை தூண்டும் போது நம்முடைய உடல்ல கழிவு நீக்கம் நடைபெறும். கழிவு நீக்கம் எப்படி நடைபெறும் அப்படின்னா அந்த நாள்ல அதிகப்படியா மலம் கழிக்க வேண்டிய உணர்வு சிலருக்கு ஏற்படலாம். சிலருக்கு சளி காய்ச்சல் இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஒரு வாரம் வரைக்கும், ஒரு நாள்ல இருந்து ஒரு வாரம் வரைக்கும் ஏற்பட்டு அது இயல்பா தடைஞ்சிடும். ஆக அக்குபங்சர் சிகிச்சை கொடுக்கும் போது இந்த ஒரு விடயம் தான் நடைபெறுது இல்லையா? உங்களுடைய 2 கேள்விக்கான பதிலும் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேங்கய்யா. கண்டிப்பா ஐயா, நல்ல தகவல் ஐயா சொன்னீங்க. நம்ம மேற்கொண்டு சந்திப்போம் ஐயா. நன்றி 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 ஐயா. ஒரே ஒரு தகவல் ஐயா, இப்போ நம்ம மேக்சிமம் இப்ப இருக்கிற மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய இதுன்னா அது சர்க்கரை நோய், அடுத்து மூட்டு வலி ரொம்ப இதுவா இருக்கு. என்ன காரணம் ஐயா? அதுவும் ஒரு அளவுக்கு சர்க்கரை நோய்க்கு ஈக்குவலா போயிட்டு இருக்குது. அதுல இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க ஐயா. ஏன்னா மக்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காங்க. மூட்டு வலி நடக்க முடியல. நடையே மாறி போச்சு. இப்ப இருக்கிற அபோவ் 40, 50 மேலனாவே லேடிஸுங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். நம்ம இதானே வராங்க, ஷாப்புக்கிட்டே வராங்க நிறைய பேர். மூட்டு வலி, நடக்க முடியல அப்படின்னு. சரியான கேள்வியா. சர்க்கரை நோய் சம்பந்தமா நம்ம பேசுவோங்க. அடுத்த வகுப்புல நம்ம உறுதியா பேசுவோம். சர்க்கரை நோய் சம்பந்தமாகவும் பேசுவோம், மூட்டு வலி சம்பந்தமாகவும் பேசுவோம் ஐயா. சர்க்கரை நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் நீங்க முதல் வகுப்பு நினைக்கிறேன். சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வந்து நீர் மூலகம், நில மூலகம், நீர் மற்றும் நிலம் என்கிற பஞ்சபூதம் பாதிக்கப்படுவதால் ஏற்படக்கூடியது. அதே மாதிரி மூட்டு வலியுமே நீர் என்கிற பஞ்சபூதம் பாதிக்கப்படுவதால் ஏற்படுகிறது. அப்போ குறிப்பிட்ட நீர் மூலகம் அதிகமா பாதிக்கப்படுது. அதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம அடுத்த வகுப்புல தெளிவா பேசுவோம் ஐயா. சரிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி சோலை அன்பு ஐயா. நன்றி. சிறப்பான ஒரு கேள்வி ஐயா. அதுக்கு உண்டான பதில சிறப்பா கொடுத்துருக்காங்க. நன்றி. சொன்ன மாதிரி வாதம் பித்தம் கபம்ங்கிறது அது இயற்கை மருத்துவத்தை சார்ந்து. இப்ப அக்குபஞ்சர்ல வந்து ஐயா சொன்ன மாதிரி 12 உறுப்புகளை சார்ந்து. அது மாதிரி ஆங்கில மருத்துவத்துல அது ஒரு மருத்துவத்துக்கு ஒரு இதுதானே ஒழிய வாதம் பித்தம் கபங்கிறது அந்த 12 உறுப்புக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அடங்கிடும். அதனால வந்து இந்த ஐயா சொன்ன மாதிரி 12 உறுப்புகள் சரியா இருந்தாலே வாதம் பித்தம் கபம் சரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தான் அது.
அற்புதம். ஐயாவும் சிறப்பான ஒரு பதில் கொடுத்தாங்க. எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். வாழ்த்துக்கள். சந்தோஷம். 12 உறுப்புகளா 12 மண்டலமா ஐயா? 12 உறுப்புகள். 12 உறுப்பு. இப்ப மண்டலம் சொல்லுவாங்க இல்லையா? நரம்பு மண்டலம், ரத்த மண்டலம், சிறுநீர் மண்டலம். அது தனி பாட்டு இல்லைங்களா? ஆமா ஆமாங்க ஐயா. மண்டலம் அப்படிங்கிறது எதுல பிரிக்கப்பட்டது? முதல்ல எதுல பிரிக்கப்பட்டதுன்னா ஆங்கில மருத்துவம் பயன்பாட்டுக்கு வந்த பிறகுதான் பிரிக்கப்பட்டது. மண்டலங்கள் நம்ம பாரம்பரிய மருத்துவத்திலையும் பயன்படுத்துவோம். இருந்தாலும் கூட அடிப்படை வந்து உறுப்பு தான். உறுப்பு தான். நன்றி நன்றி நன்றி. ஒரு மனிதனுக்கு 12 உறுப்புகள் தான். அந்த 12 உறுப்புகளோட இதுதான் ஒரு மனிதனோட அடையாளம். அதுல உள்ள உறுப்புகள் இயங்குறது தான் நம்மளோட உடல் இயக்கங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறாங்க. வேற மற்ற வியாதிகள் என்பதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் தான். அதெல்லாம் வந்து அறிகுறிகள் தான். நன்றிங்க. வேற சந்தேகங்கள் இருக்குங்களா? சந்தேகங்கள் இருந்தா கேட்ட உடனே குறைவாக இந்த யாருங்க கேட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பீங்க, ஆனா எனக்கு தெரியல. இந்த எல்ஐவி, ஜிபி, ஹெச்டி, எஸ்ஐ, பிசி, டிடபிள்யூ, எஸ்பி, எஸ்டி, எல்யூ, எல்ஐ, கேடி, யூபி இதெல்லாம் வந்து எதை வச்சு எப்படி சொல்றாங்க ஐயா இந்த நம்பர்லாம்? இந்த எண்கள் எப்படி குறிக்கப்படுது அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கான அர்த்தங்கள் கேக்குறீங்க? அர்த்தம் கேக்குறேங்க ஐயா. அது எப்படி இத ஒரு நிர்ணயிச்சாங்க? இப்ப கிட்னின்னு சொல்றோம், லிவர்னு சொல்றோம், ஆனா ஹெச்டிஎல்டின்னு சொல்றாங்களா? அது எதை வச்சு சொல்றாங்க? அதாவது சீன நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட அக்குபங்சர் புள்ளிகளுக்கு உண்மையாவே இந்த பெயரா அப்படின்னு கேட்டா கிடையாது. உதாரணமா நம்ம எல்ஐவி அப்படிங்கறத லிவர்னு சொல்றோம். நமக்கு பேர்லயே தெரிஞ்சிச்சு அது ஒரு ஆங்கில சொல். சீன மருத்துவத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அக்குபங்சர் புள்ளிகளுக்கு இந்த பேர் கிடையாது. அவங்க மொழியில ஒரு குறிப்பிட்ட பேரை வச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து இந்த 1, 2, 3 அப்படிங்கிற எண்ணெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு புள்ளிக்குமே ஒரு தனி பெயர் இருந்தது. இடையில சில ஒரு 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு முன்பாக உலக சுகாதார மையம் இந்த அக்குபங்சர் மருத்துவம் சார்ந்த ஆய்வுகளை செய்யும் போது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அக்குபங்சர் மருத்துவர்கள் வந்து இந்த அக்குபங்சரை பயிற்சி செய்யணும் அப்படின்னா சீன மொழியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெயர்களை வைத்தும் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட அக்குபங்சர் புள்ளிகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல சிரமம் ஏற்படும். அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு புள்ளிக்குமே ஆங்கிலத்துல பெயர் வைத்து அதுக்கு எண்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் LIV1, LIV2, LIV3 இப்படி வந்ததுக்கான காரணம் அதுதான். சீன மருத்துவத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சக்தி ஓட்ட பாதை இங்க தொடங்கும், இங்க முடியும். ஒரு இடத்துல தொடங்குது. உதாரணமா நம்மளுடைய கால் விரல்ல தொடங்குது, நெஞ்சு பகுதியில முடியுது. இப்படிதான் இருக்கும். கால் விரல்ல தொடங்குற இடத்துல இருக்கக்கூடியது ஒரு புள்ளிக்கு ஒரு பெயர் இருக்கும். அடுத்து இருக்க புள்ளிக்கு ஒரு பெயர் இருக்கும். மூன்றாவதா இருக்கக்கூடிய புள்ளிக்கு ஒரு பெயர் இருக்கும். 1, 2, 3 அப்படின்னு இருக்காது சீன மருத்துவத்துல. பிறகு உலக சுகாதார மையம் தேர்வு செய்து இதுல தலையிட்டு புள்ளிகளுக்கு பெயர் வைக்கும்போது 1, 2, 3 அப்படிங்கிற பெயர் வந்து வழங்கப்பட்டது. ஆதி நிலை தொடக்க நிலையில இந்த புள்ளிகளுக்கு பெயர்கள் இருந்ததா, அதாவது எண்களை வைத்து குறிப்பிடக்கூடிய பெயர்கள் இருந்ததா அப்படின்னு கேட்டா எந்த பெயருமே இல்லை. உலக சுகாதார மையம் ஏற்படுத்தின கொடுத்த எண்கள் தான், நம்பர் தான் இந்த புள்ளிகளுக்கு இப்ப நாம பயன்படுத்துறது. நன்றிங்க ஐயா. நன்றி. சந்தோஷம். சின்ன ஒரு டவுட். ஐயா ஒரு சில நாட்கள் யூரின் வந்து நிக்காம போகுதுங்க ஐயா. மாசத்துல 1 நாள் 2 நாள் திருப்பி அடுத்த நாள் நார்மல் ஆயிருது. இது எதனாலங்க ஐயா? அது எந்த நாள் அப்படிங்கிறத கவனிங்கம்மா. அந்த பருவம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கவனிங்க. குறிப்பா மாசத்துல குறிப்பிட்ட 1 நாள் 2 நாள் நடக்குதுன்னா அந்த நாள்ல மட்டும் பருவம் வந்தேன்னா மாறுபடுதா அப்படிங்கறத பாருங்க. பருவமும் இயல்பா இருக்கு, ஆனாலும் உங்களுக்கு எந்த தொந்தரவு வருது அப்படின்னா KD10 பயன்படுத்தணும். KID10 பயன்படுத்தணும். அந்த அன்னைக்கு தண்ணியும் அதிக தாகம் எடுக்குதுங்க ஐயா. நிறைய குடிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுது இல்லைங்களா? நம்ம பருவம்னு சொல்லி ஒரே பருவங்கள் 6 பருவங்கள் பெரும்பொழுது பிரிச்சாலும் கூட ஒவ்வொரு நாளுமே இன்றைய காலகட்டத்துல பருவங்கள் மாறுபடுது.
அந்த பருவங்கள் மாறுபடும் போது அதற்கேற்ற தட்பவெட்ப நிலைக்கு இந்த உடல் மாறணும் அப்படின்னா சில நேரங்கள்ல தாகம் அதிகமா இருக்கும். சிறுநீர் கழி எந்த நேரத்துல ஏற்படுது அப்படிங்கிற பருவத்தை கவனிங்க. அதை கவனிக்கும் போதே உங்களுக்கு இதுக்கான விடை கிடைக்குமா? அது தெரிஞ்சதும் எனக்கு அடுத்த வார வகுப்புலயோ அல்லது அழைச்சாலும் சரி நீங்க சொல்லுங்க, நான் புள்ளி உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நன்றிங்க ஐயா. சின்ன ஒரு டவுட். என் பையனுக்கு வந்து 10 இயர்ஸ் ஆகுது. சளி உடம்பு சரியாதான் இருந்தான். ஆனா அந்த லங்ஸ் சளி வந்து போக மாட்டேங்குது. இரும்பல் அந்த சளி அப்படியே இருக்கு. அப்படியே அப்படியே இருக்கு. என்ன பண்ணணும் இருக்கு லங்ஸ் சளிக்கு? புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது LU8 பயன்படுத்தலாம். சொந்த புள்ளியே கொடுக்கலாம். லங்ஸ் தேங்கி நுரையீரல் அதிகமா தேங்குது அப்படிங்கிறப்ப LU8 பயன்படுத்திக்கலாம். காஃப் அதிகமா இருக்கு. அதுக்குமே சேர்த்து கூட LU8 பயன்படுத்துறாங்க. நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுன்னு வரும்போது LU8 தான் அடிப்படை. LU8 பயன்படுத்தலாம். 10 ஆண்டுகளா இருக்கு அப்படின்னும் போது உறுதியா ஏதோ ஒரு இல்ல 10 இயர்ஸ் ஆகுது. அது ஒரு வாரம் இருக்கு. போக மாட்டேங்குது. அதுதான் ஒரு வாரமா இருக்கு. அப்ப தவறு இல்லைங்க. நீங்க LU8 கொடுங்க. LU8 கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. சார் வணக்கம் சார், சுப்பிரமணியம் பேசுறேன். வணக்கம் 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 சார். சார் இந்த ராஜ உறுப்புகள் 12ல காலையில எந்திரிச்சு இந்த கிளாஸ் யோகா கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு காலையில ஒரு 10 நிமிஷம் இந்த புள்ளிகளை மட்டும் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்கிட்டா அது எந்த விதமான நோய் நொடியும் வராது அப்படிங்கிற மாதிரி சில பாயிண்ட் எல்லாம் இருக்குமில்ல சார்? அந்த மாதிரி காலையில எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் முக்கியமான புள்ளிகளை மட்டும் தொட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அது டெய்லியும் ப்ராக்டிஸ்க்கு நல்லா இருக்குமில்ல சார்? சிறப்புங்க. நல்ல சரியான கேள்வி. என்ன அப்படின்னா அக்குபங்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிப்படையா எதற்காக புள்ளி பயன்படுத்துவோம் அப்படின்னா நோய் நீக்கத்துக்காக மட்டும்தான். அதாவது நம்முடைய உடல்ல கழிவுகள் தேங்குது, அதை வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் புள்ளியை பயன்படுத்துவோம். பொதுவாக நம்ம நோய் நொடி இல்லாம வாழணும் அப்படின்னாலே அடிப்படையா நம்ம வாழ்வியலுக்கு நகர்ந்து விட வேண்டும் என்பதுதான் அடிப்படை கருத்து. அடிப்படை வாழ்வியல் முறைக்கு நகர்ந்து விட வேண்டும். வாழ்வியல் முறை அப்படின்னு வரும்போது பசி எடுக்கும் போது உணவு, தாகம் எடுக்கும் போது நீர், இரவு சரியான தூக்கம், சரியான ஓய்வு, இதெல்லாம் இருக்கும்போது அடிப்படையா நம்முடைய உடல் இயல்பு நிலைக்கு வந்துடும். அடிப்படையா என்ன புள்ளிகளை பயன்படுத்தலாம் அப்படின்னா அதிகப்படியான புள்ளி மரபு சார்ந்த அக்குபங்சர்ல இல்லை. இப்ப லேட்டஸ்டா வந்த நவீன அக்குபங்சர்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கு இந்த மாதிரி அதிகப்படியான புள்ளிகளை பயன்படுத்துறாங்க. மரபார்ந்த அக்குபங்சர் புள்ளியில இது மாதிரியான தினமும் நாம் பயன்படுத்த வேண்டிய புள்ளி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய புள்ளிகள் மிக மிக குறைவு. அதனையும் அதிகமா பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்துமே கூட. ஏன்னா நம்ம வாழ்வியல் முறையில சரியா இருந்துட்டோம் அப்படின்னா மற்ற நோய்கள் கிடையாது. அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த LU10 அப்படிங்கிற LU11 பண்ணிக்கணும், LI11 என்கிற புள்ளியை பயன்படுத்தணும். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் LI11 நம்முடைய கையை மடக்கும் போது கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய மடிப்பு ரேகையில LI11 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த LI11 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். இந்த விரல் இடுக்குகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதியை பயன்படுத்தலாம். அந்த இடைவெளி இருக்கும் இல்லைங்களா, அந்த பகுதியில அழுத்தம் கொடுக்கலாம். இது கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி கூடுங்க. நம்முடைய உடல் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா 2 கையிலயும் 2 கால்லயுமே கூட கொடுத்துக்கலாமா சார் அந்த இடைவெளியில? காலில் கொடுக்கலாம். கையில கொடுக்க வேண்டியது அடிப்படை, காலில் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாங்க. தவறு. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா எனக்கு முதுகு தண்டுல ஸ்பைனல் கார்டுல கொஞ்சம் லெஃப்ட் சைடுல அங்க இருந்து வலி ஆரம்பிச்சு அப்புறம் சைடுல ரிப் கேஜ் ஃபுல்லுமே எனக்கு வலி பயங்கரமா இருக்கு சார். அதுக்கு எந்த பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணலாம்? அப்புறம் கொஞ்சம் மூச்சு உள்ள போகிறதுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு உள்ள போகுது சார். பொதுவா முதுகு தண்டுவடம் அப்படிங்கிறது நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. நம்முடைய விலா எலும்புகளுக்கு காற்றை வைத்து நம்ம பண்ணலாம், தொடர்புபடுத்தலாம். KID7 என்கிற புள்ளிய சிகிச்சை கொடுக்கணும். KID7. எந்த பாயிண்ட் சார்? KID7. KID சார். நான் முந்தைய வகுப்பு உங்க கிளாஸ் அட்டன் பண்ணினேன். எனக்கு நான் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த கிளாஸ் நான் அட்டன் பண்ணல. அப்போ இதுல நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது KIDனா இந்த இடத்த உறுப்பை நான் அக்குப்ரெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி சார்? சென்ற வாரம் அழைத்திருந்தீங்க, நீங்க தானேங்கம்மா? என்ன சார்?
சென்ற வாரம் நீங்க ஆமா அழைச்சிருந்தீங்க. ஆமா சார் ஆமா. ஆமா சார் அது நீங்க ஒண்ணு அனுப்பி விட்டீங்க அதுலதான் இப்ப ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கொஞ்சம் இன்னும் அந்த ப்ராப்ளம் வந்து நான் கொஞ்சம் அப்படியே தான் சார் இருக்குது. சரிங்கம்மா சரிங்கம்மா. உங்களுடைய எண் என்கிட்ட இருக்கு, நான் அனுப்புறேன். உங்களுக்கு KID7 அப்படிங்கிற புள்ளி நான் உங்களுக்கு அனுப்புறேன். வாட்ஸ்அப்ல சரிங்க சார். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? ஐயா இந்த இதயம் சார்ந்த பிரச்சனைக்கு வந்து நீங்க வந்து HT3 பயன்படுத்தலாமா ஐயா? HT3 பயன்படுத்தலாங்க ஐயா. HT10 கூட சேர்த்து பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. HT3 எடுத்த காட்டுங்க ஐயா. HT3 நம்ம கையை அப்படி மடக்கிறோம். மடக்கும் போது சிறு விரல் பக்கம், இங்க சுண்டு விரல் இருக்கு, இந்த சிறு விரல் பக்கமா இருக்கக்கூடிய மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடம். இந்த புள்ளி HT3 இந்த இடத்துல. HT3 இன்னொன்னு HT9 பண்ணுங்க ஐயா. ஆமாங்க, HT8 பயன்படுத்தலாங்க. நம்ம HT8 பயன்படுத்தலாம். HT8 எங்க இருக்கு அப்படின்னா, நாம நம்முடைய கை விரல்களை இப்படி மடக்கிறோம். இப்படி மடக்கும் போது நம்முடைய கையில இதய ரேகைன்னு ஒண்ணு இருக்கும், பெருசா இருக்கிறது. இந்த ஆட்காட்டி விரல் பக்கம் தொடங்கி சிறு விரல் பக்கம் முடியும், இதய ரேகைன்னு இருக்கு. இந்த இதய ரேகைக்கு மேல நம்முடைய கை விரல்களை மடக்கிறோம். அப்போ நம்முடைய மோதிர விரல், சிறு விரல், 2 விரல்களும் இணையக்கூடிய பகுதியில இப்படி விரலை வைக்கிறோம். இதய ரேகைக்கு மேல சரியா இந்த இடம் இருக்கும். இந்த புள்ளி HT8. இந்த புள்ளியில சிகிச்சை கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இதுவும் இதயம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தும். ரொம்ப நன்றி ஐயா, நன்றி. 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 வணக்கம் ஐயா. இருந்தா கொஞ்சம் கேளுங்க, டைம் ஆகுது. ஐயா வணக்கம். ஒரு பாடத்துல நான் உங்களுக்கு தனி ப்ராப்ளங்கள ஐயாட்ட தனியா நீங்க பண்ணி நடத்தின பாடங்கள்ல சந்தேகங்கள் கேளுங்க. நன்றி, கேளுங்கம்மா. இப்போ உங்க SP10 அந்த சொன்னாங்கல்ல, அந்த பாதம் அழுத்திக்கிட்டே வரணும் அப்படின்ட்டு, அந்த அந்த SP9 அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த அந்த இதுல போகும்போது அங்கங்க கட்டி கட்டியா இருக்குமா, அடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. கையில அந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த மாதிரி வீக்கம் இருக்கு. அது எதனால? கட்டிகள் இருக்கு அப்படின்னாலே அது மரமூலகம் சம்பந்தப்பட்டது. லிவர்ல இருக்கக்கூடிய சொந்த புள்ளி LIV1 பயன்படுத்தலாம். என்ன சம்பந்தப்பட்டது புரியல. மரம் அதாவது ஆகாய மூலகம் சம்பந்தப்பட்டது, கல்லீரல் சம்பந்தப்பட்டது. கல்லீரல்ல இருக்கக்கூடிய முதல் புள்ளி லிவர் 1, LIV1 என்கிற புள்ளியை அது பயன்படுத்தும். அது எங்க இருக்கு? நம்முடைய கால் கட்டை விரலின் நகக்கண் பகுதி, இந்த இடத்துல இந்த புள்ளி வந்து LIV. இந்த புள்ளி LIV, கால் கட்டை விரல் நகக்கண் பகுதி. இது 2 காலையுமே உங்களுடைய ஆட்காட்டி விரலை வச்சு 2 நிமிடங்கள் தொட்டு சிகிச்சை. ஓகேங்க, நன்றிங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, நம்ம உடம்புல இந்த 12 உறுப்புகள் எந்தெந்த மூலகத்தை சார்ந்ததுங்கிறதுக்கு ஏதாவது டேபிள்ஸ் இருந்ததுன்னா அது கொஞ்சம் போட்டீங்கன்னா பரவாயில்லைங்க. ஏன்னா இதயம்னா நெருப்பு மூலகத்தை சார்ந்ததுன்னு சொல்றீங்க. ஆனா நம்ம 12 உறுப்புகளுக்கும் அந்த எந்த மூலகத்தை சார்ந்தது அப்படின்னு தெரியறதுக்கு டேபிள்ஸ் இதா இருக்கும். 2வது, இந்த சொந்த புள்ளி, தாய்ப்புள்ளி, தாயின் தாய்ப்புள்ளின்னு சொல்றீங்க. அதுல சொந்த புள்ளி எது? இப்ப லங்ஸ்னா காற்று. சோ அதுக்கு தாய்ப்புள்ளி எது, தாயின் தாய்ப்புள்ளி எதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கய்யா? அதுக்கு ஏதாவது டேபிள்ஸ் இருந்தாலும் போட்டீங்கன்னா சௌரியம். நன்றி.
உறுதியாங்கய்யா. நம்ம ஏற்கனவே ஒரு இது அமைச்சிருந்தோம், நோட்ஸ் அமைச்சிருந்தோம். அதை ஒரு முறை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் குறிப்பிட்ட நீங்க கேட்ட கேள்விக்கான மட்டும் நான் அனுப்புறேன். 60 கட்டளை புள்ளிகள் உங்களுக்கு எந்தெந்த மூலங்கள் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதையும் நான் அனுப்புறேன். ஒவ்வொரு பஞ்சபூதத்திலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலக புள்ளிக்கு ஒரு அட்டவணை அனுப்பியிருந்தோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு சொந்த புள்ளி எது, தாய் புள்ளி எது, தாயின் தாய் புள்ளி எது அப்படிங்கிறத புரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி நம்ம நடத்தப்பட்ட வகுப்புல சொந்த புள்ளினா இதுதான் சொந்த புள்ளி, தாய் புள்ளினா இதுதான் தாய் புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா அட்டவணை ஏற்படுத்தி நம்ம அனுப்பியிருந்தோம். என்ன அப்படின்னா அப்படி நடத்தும் போது அதை மட்டுமே பார்த்து சிகிச்சை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து அவங்க சொந்தமா பயிற்சி செய்யாம இருக்காங்க. அதன் விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா இதை சார்ந்துதான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அதனாலதான் நம்ம அதுக்கு அடுத்தத அனுப்பல. அந்த அட்டவணை அப்படிங்கிறது வந்து நம்ம சொந்த புள்ளி தாய் புள்ளிய பாக்குறதுக்கு நம்ம உதவும். இருந்தாலும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது எந்த உறுப்பு எந்த மூலகத்தை சார்ந்ததுங்கிறதுக்கும் கொஞ்சம் போட்டு விடுங்க அட்டவணை. நன்றிங்க. நன்றிங்கய்யா. பையன் என்ன சொல்றாங்கன்னாக்கா அட்டவணை அனுப்பியிருக்காங்க, நம்ம குரூப்லயும் இருக்கு. திரும்பி அந்த அட்டவணையே பயன்படுத்தி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேணாம் அப்படிங்கறத அவங்க வலியுறுத்துறாங்க. ஏன்னா நம்மளோட அனுபவத்துல சில விஷயங்கள் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. கண்டிப்பா அட்டவணையை பார்த்து புரிஞ்சுங்க. நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நம்மளோட சொந்த இதுல பண்ணோம்னா சிறப்பா இருக்கும். நன்றி. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. சின்ன ஒரு வேண்டுகோள். சொல்லுங்க. இப்ப எல்லாருமே இந்த புள்ளி பத்தி ஒரு சிலருக்கு தெரியுது, ஒரு சிலருக்கு தெரியல. பட் அதை வந்து இப்ப நான் சுகருக்கு மட்டும் கேட்டேன்னா சுகருக்கு அந்த புள்ளி வந்து பயன்படுத்திக்கிறேன். மற்றது வந்து இதயத்துக்கு பயன்படுத்திக்கிறேன், சிறுகுடல் பெருங்குடல் படுத்திருக்கேன், கிட்னிக்கு பயன்படுத்திக்கிறேன். அதை LU10 LU9 அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு புரியாம கூட இருக்கலாம், நானே மறந்துடுறேன். பட் அதை வந்து இந்த புள்ளிக்கு ஒருத்தர் முன்னாடி கேட்டிருந்தாங்க. அந்த 10 நிமிடம் செய்யறது வந்து இந்த காலைல எழுந்திரிச்சோன்னா ரெகுலர் இவங்களுக்கு இடுப்பு வலிக்குது, கால் வலிக்கு, முழங்கால் வலிக்குது அப்படின்னா அந்த புள்ளியை மட்டும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வேண்டுகோள் கொடுத்தா நல்லா இருக்கும்ங்கிறது ஒரு சின்ன கருத்து எனக்கு. உறுதியாங்க. நான் அது சார்ந்து ஒரு ஒரு போட்டோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்க. அதாவது இந்த புள்ளி இந்த பிரஷர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேசிக்கா பயன்படுத்தலாம். பேசிக்கா இந்த புள்ளி இந்த இது கொடுத்தா இது வந்து கியூர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகாம, அதாவது LU10 LU11 இப்படி வந்து அதை காற்று மூலம் அது என்ன நீர் மூலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமையே இருக்கலாம். எனக்கு நானே மறந்துடுறேன். பட் இருந்தாலும் அது வந்து இந்த புள்ளி இதற்கு பயன்படுத்தினால் இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கருத்து கொடுத்தனா நல்லா இருக்கும்னு என்னுடைய சின்ன கருத்து, வேண்டுகோள். தவறு இருந்தால் மன்னிக்கவும். தவறு உறுதியா நம்ம அனுப்புறோம். ஏற்கனவே நன்றிங்கய்யா. சிறப்பு. நிறைவு செய்து நினைக்கிறேன், ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. ஓகே, எல்லாருமே நல்ல அற்புதமா கேள்வி கேட்டீங்க, சந்தோஷம். இதுல என்னன்னா இன்னும் நிறைய அக்குபஞ்சர் படிச்சுட்டு நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா அவங்கள்ட்ட இருந்து ஒரு கேள்விகளும் வரல. நீங்களும் சொல்லியிருந்தீங்க. நீங்க அதுல ஐயாவோட செஷனோட பதில்கள்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும், சிறப்பா இருந்திருக்கும். வாழ்த்துக்கள். பல்வேறு நபர்கள் வந்து நல்ல அக்குபஞ்சரை பற்றி நம்ம ஐயா எடுத்த விதத்துல எல்லாத்தையுமே, அதாவது எதிர்பார்க்காத கேள்வியெல்லாம் இன்னைக்கு நிறைய கேட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் எனக்கே சில புரிதல்கள்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு கேள்விகள்லாம் இருந்துச்சு. அதனால வந்து கேள்வி பதிலுங்கிறது வந்து எல்லாருக்கும் சிறப்பு வாய்ந்ததா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைய செஷன்ல கேட்ட கேள்விகளுக்கு வந்து அடுத்தடுத்த வகுப்புகள் ஐயா வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெளிவா ஒரு விளக்கங்கள் கொடுப்பாங்க, கண்டிப்பாக, நிச்சயம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா குறிப்பிட்ட புள்ளிகளை வைத்து, குறிப்பிட்ட ஒரு சார்ட்டை வச்சுட்டு, குறிப்பிட்ட ஒரு இதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வைக்கிறதுங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். அதனால வந்து நீங்க அதையே தொடர்ச்சியா பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தாதீங்க. இதுல அக்குபஞ்சர்ல என்னன்னாக்கா இப்ப நம்ம இப்ப அவங்களுக்கு தான் அதிகமா தெரிஞ்சிருக்கு, அவங்க கத்துக் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத விட நம்ம அனுபவ ரீதியா நிறைய விஷயங்கள் கத்துக்கக்கூடிய வாய்ப்பும் நம்மள்ட்ட இருக்கு. ஏன்னா உறுப்புகள் நம்மள்ட்ட இருக்கு, அதுல உள்ள பாயிண்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. எல்லா விஷயமும் நம்ம வந்து தெளிவடையக்குள்ள நமக்கு வந்து கண்டிப்பா வந்து அதுல வந்து நல்ல பயனை கொடுக்கும். அதனால வந்து இப்ப ஐயா வந்து ஒரு
அக்குபஞ்சருங்கிற ஒரு வகுப்புல ஒரு பேசிக் கிளாஸ் தான் அது. இத வந்து நமக்கு சிறப்பா இன்னைக்கு குடுத்துருக்குறாங்க. இந்த வகையில வந்து நம்ம அவங்க சொல்ல சொல்ல எந்த மூலகம், எதை சார்ந்து அப்படிங்கிறத வந்து நம்மளே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்க ஏற்படுத்தினீங்கனாக்கா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்னும் நெறைய சந்தேகங்கள் வர வாய்ப்புண்டு. இன்னொன்னு சந்தேகங்கள விட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உறுப்புகள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். இதுல வந்து ஒரு தவறுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப வர்மத்துல கூட நம்ம சில விஷயங்கள் சொல்லலாம். ஆனா அக்குபஞ்சர்ல வந்து தவறுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. அப்ப ஐயா சொன்ன மாரி அந்த பாயிண்ட்ஸ நீங்க மாத்தி குடுத்துட்டா அது ஆக்டிவேட் ஆகாது. அந்த உறுப்பு நல்லா இருக்கோல அதுக்கு பவர் குடுத்தா உங்களுக்கு என்ன ஆகப் போகுது? ஒண்ணுமே ஆகாது. அப்படியே தான் இருக்கும். அது அந்த எனர்ஜி இல்லன்னா தான் குடுக்க போறீங்க. உங்களுக்கு அந்த எனர்ஜிய எடுத்துக்கும். அந்த அளவுக்கு வந்து அக்குபஞ்சர்ல வந்து எல்லாமே நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் தான். அதனால வந்து எல்லாரும் தொடர்ந்து பின்பற்றலாம். இன்னொன்னு வந்து அக்குபஞ்சர் வந்து எந்த அளவுக்கு நீங்க டெப்த்தா உள்ளார போறீங்களோ, அது வந்து உங்களுக்கும் நல்லது. நீங்க மற்றவர்களுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் குடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஏற்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதனால வந்து உங்க கையில தான் இருக்கு. அக்குபஞ்சர பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க சொல்லிக் குடுத்துருக்காங்க. பேசிக்கா வந்து சொல்லிக் குடுத்துருக்காங்கன்னாக்கா, இதுல எந்த அளவுக்கு நீங்க வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே போறீங்களோ, அதுல சந்தேகங்கள் நெறைய வர ஆரம்பிக்கும். அப்ப சந்தேகங்கள் வரலன்னா, நம்ம அது பயிற்சி பண்ணலன்னு அர்த்தம். உண்மையே அதுதான். அக்குபஞ்சர பொறுத்தவரைக்கும் சந்தேகங்கள் வரலன்னா, நம்ம அது பயிற்சியே எடுத்துக்கலன்னு அர்த்தம். நீங்க இன்னைக்கு பயிற்சி பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த செஷனே பத்தாது உங்களுக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாருமே வந்து கேள்வி கணைகளான இன்னைக்கு ஐயாவ தொலைச்சிருப்பீங்க. ஆனா, அது வந்து இன்னும் உங்களுக்கு பயிற்சி வேணும் அப்படிங்கிறது தான் இதுல தெள்ளத் தெளிவா தெரியுது. என்னங்க ஐயா? உண்மைதான், உண்மைதாங்கய்யா. அதாவது நம்ம வாரத்துல 1 நாள் கத்துக்கிறோம் அப்படிங்கும்போது, மீதம் இருக்கக்கூடிய 6 நாள்ல ஒரு தொடர்ச்சி விட்டு போயிருது. அப்ப முடிந்த அளவுக்கு ஒரு 1 மணி நேரமாவது வாரத்துல நம்ம இன்னைக்கு வகுப்பு முடிச்சுட்டோம் அப்படின்னா, அந்த வகுப்பு முடிந்த ஒரு 1 மணி நேரமாவது இது சார்ந்து நீங்க என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டுரும். தொடர்ச்சி தான் இல்ல அப்படிங்கிறது எனக்கு தோன்றின ஒரு விஷயம். உண்மைதாங்கய்யா. அது சார்ந்து இன்னும் கொஞ்சம் கவனம் குடுக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா, இப்ப வந்து அக்குபஞ்சர் வகுப்பு அப்படின்னு நம்ம பணம் கட்டி போற இடத்துல என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு ஹோம் ஒர்க் மாரி குடுத்துருவாங்க. அங்கேயும் அப்படிதான் நடக்கும். மாசத்துக்கு 2 கிளாஸ் இல்லன்னா வாரத்துக்கு 1 கிளாஸ் இப்படிதான் நடக்கும். தொடர்ச்சியா யாரும் அக்குபஞ்சர் வகுப்புகள் கிடையாது. அப்படி போகலயும் அவங்க என்னன்னா, உங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் குடுக்கவுள்ள நீங்க அத செஞ்சுட்டு போனா தான் உங்களுக்கு அந்த புரிதல் வரும். இப்ப ஐயா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வகுப்பு எடுத்துடுறாங்க. ஆனா ஹோம் ஒர்க் நம்ம குடுக்குறது இல்ல. ஏன்னா நம்ம தொடர்ச்சியா நம்ம காலச்சக்கரத்துல எல்லா கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுனால நமக்கு வந்து அவங்க ஹோம் ஒர்க் குடுக்குறது இல்ல. ஆனா நீங்க அத தொடர்ச்சியா வந்து நீங்க அந்த 6 நாட்கள் அக்குபஞ்சர் எப்படி நம்ம வந்து யோகா ஆசன பயிற்சிகள் நம்ம செய்றோமோ, அதே மாரி அக்குபஞ்சர் வகுப்புல வந்து நம்ம தொடர்ச்சியா நம்ம வந்து வீட்ல வந்து ஹோம் ஒர்க் மாரி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னாக்கா, கண்டிப்பா அதுல வந்து நமக்கு தெளிவுகள் வரும். அது நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. அததான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். இப்பயும் அந்த வாய்ப்பு கையில இருக்கு. ஏன்னா வந்து இப்ப கேள்வி பதில்கள் இருக்கு. சந்தேகங்கள தெளிவுபடுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்திக்கங்க. தொடர்ந்து அந்த சார்ட்ட பாருங்க. என்னென்ன புள்ளிகள் இருக்குங்கிறத பாருங்க. அப்படி வேணுனாலும் நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க அடுத்த கிளாஸ்ல கூட அதுக்குண்டான சந்தேகங்கள கேளுங்க. அ அந்த வகுப்புக்கு உண்டான தெளிவான பதில்கள வந்து தொடர்ச்சியா குடுப்பாங்க. அதுக்காக நீங்க வந்து எத பத்தியும் நீங்க இது பண்ண வேண்டாம். தொடர்ச்சியா எத்தன வகுப்புகள் வந்து உங்களுக்கு வந்து அதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் தெளிவுபடுத்துவோம். தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த அக்குபஞ்சரோட வகுப்புகள் வந்து நமக்கு பேசிக் கிளாஸ் வந்து முழுமையடையும். அந்த அளவுக்கு வந்து உங்கள வந்து ஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் நம்ம அத முடிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கிறோம். அதனால ஃபுல்லா தெளிவடையுங்க. அக்குபஞ்சர்ங்கிற ஒரு வகுப்ப எல்லாருமே கத்துக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திங்க. இடையில சில பேர் வந்திருக்கீங்கங்கிற ஒரு தாக்கம் இருக்கும். நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டாம். அ திரும்பவும் அந்த அக்குபஞ்சர் வந்து ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம அடுத்த செஷன்ல கூட வச்சுக்கலாம். அதனால வந்து இப்ப இருக்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கிங்க. பேசிக் அதுக்கு முன்னாடி உள்ள வகுப்புகள வந்து நம்ம அடுத்தடுத்த இதுல வந்து நம்ம ஏற்படுத்திக்கலாம். அதுக்குண்டான வாய்ப்பையும் நம்ப எத்தன பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு நம்ம வந்து செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பா நமக்கு அ தொடர்ந்து வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும், இன்னைக்கு வந்து உண்மையிலே சொல்றேன். இப்ப இதுல அக்குபஞ்சர் நெறைய பேர் படிச்சிருக்காங்க. நானும் படிச்சிருக்கேன். ஆனா வந்து இந்த அளவுக்கு ஒரு தெளிவா ஒரு வகுப்ப வந்து நமக்கு சொல்லிக் குடுத்து, அதுல புரிதலை ஏற்படுத்தி, ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் ஒரு தெளிவான பதிலையும் குடுத்து, நமக்கு சிறப்பிச்சிட்டு இருக்க நம்ம ஐயா இலக்கியவாணன் ஐயா வந்து ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு இந்த நிகழ்வு வந்து சிறப்பா எல்லாருக்கும் புரியும் வண்ணம் குடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து எல்லாருமே பயன்படுத்திங்க. இது உன் வாழ்க்கை உன் கைங்கிற மாரி அக்குபஞ்சர் வந்த பொறுத்தவரைக்கும் ஐயாவோட செஷன் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அது வந்து அந்த அளவுக்கு அற்புதமா இருக்குது. அவங்களோட வகுப்புகள் வந்து எல்லாருக்குமே வந்து
நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துது அப்படிங்கிறத அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இன்றைய செஷனை நமக்கு சிறப்பாக ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பாக கொடுத்துக் கொண்டிருக்கும் ஒன்றிய மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்கள் இன்று இந்த நிகழ்வை இணைந்து வழங்கி மற்றும் ஆசனங்கள் பயிற்சிகளும் அளித்த ஆசன ஐயா அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. திருச்சாங்கூர் சுப்பிரமணியம். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். வாழ்க அற்புதமான நிகழ்ச்சியை கொடுத்த நோட்டு சக்கத்துக்கும் குணபால ஐயாவுக்கும் எனது ஆசானுக்கும் இன்று சிறப்பாக ஈஸியான முறையில் வைத்தியம் செய்து கொள்வது சம்பந்தமான எல்லா அக்குபஞ்சர் கேள்விகளுக்கும் அருமையான விளக்கம் அளித்து எங்களை தெளிவுபடுத்திய ஐயா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். வணக்கம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.